சாயிராம். மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிவிட வேண்டும். இல்லையென்றால் மௌனமாக இருப்பதே மிக மிக சிறந்தது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு நாளை விடியலே உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. ஆம் என் பிள்ளையே, நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, ஆனந்தமான செய்தி, அற்புதமான செய்தி உன் காதில் வந்து விழத்தான் போகிறது. எதற்காகவும் மனம் உடைந்து போகாதே என் பிள்ளையே. என் அன்பு பிரியமே, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்றால் கனிவான வார்த்தைகளாவது 4 வார்த்தைகள் பேசிவிட பழகு. ஏனென்றால் எதுவுமே இல்லாத பொழுது அந்த 4 வார்த்தைகள் கூட அவர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவாகவே இருக்கும். ஆம் என் குழந்தையே, நல்ல மனநிறைவாகவே இருக்கும். எனவே என் குழந்தையை மற்றவர்களுக்கு ஆதரவாக 4 வார்த்தையை பேச பழகு. நடப்பதை பார்க்க கற்றுக்கொள். நடந்ததை, நடந்து முடிந்ததை யோசித்து யோசித்து மனதை போட்டு வருத்தி கொண்டும் குழப்பிக் கொண்டும் இருப்பதால் என்னவே ஆகிவிடப் போகிறது? உனக்கு மனபாரமாக இருக்கும் சமயத்தில் உரியவர்களிடம் அந்த பாரத்தை இறக்கி வைக்க கற்றுக்கொள். அதே சமயம் அனைவரிடத்திலுமே போய் உன்னுடைய பாரத்தை தேவையில்லாமல் நீ சொல்வதால் உன்னுடைய மனபாரம் தீர்ந்துவிடவே விடாதே தவிர நிச்சயமாக அதிகமாகத்தான் ஆகும். எனவே என் பிள்ளையே, உன் மனதில் என்ன ஒரு பிரச்சனையோ சோகமான சூழ்நிலை நிலவுனாலும் என்னிடம் வந்து, உன் அப்பாவிடம் வந்து உன்னுடைய அனைத்து வேதனைகளையும் கொட்டி தீர்த்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. எப்பொழுதுமே பிரச்சனைக்கான தீர்வையே விரும்ப பழகு. தர்க்கத்தை எப்பொழுதுமே விரும்பாதே. கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பதை அறிவதே இல்லாமல் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கலங்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை தெரிந்தவர்கள் கலகம் செய்வதே இல்லை, பிரச்சனைகள் கொடுப்பதே இல்லை. தெரியாதவர்கள்தான் கலகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். உன்னை கோபப்படுத்துவது மற்றவர்களுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால், அது அவர்களுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவும் இருக்கும். பறப்பதற்கு வசதி இருந்தாலும் கூட தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் என் பிள்ளையே. சிறகுகளை இழந்தாலும் நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லைதானே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதே போல உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என் பிள்ளையே. இது நாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக நாளை விடியல் இருக்கப் போகிறது என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. அதே சமயம் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, நொடி என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும். உன்னுடைய எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகிறாய் என்பதை புரிந்து கொள். எதுவாக நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய எண்ணம் தூய்மை அடையும் பொழுதுதான் தூய்மை அடையும் பொழுதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல உன்னை விட்டு விலகாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. எனவே எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். அனைத்தும் உனக்கு வசமாகும், சுகமானதாகவே இருக்கும். என் வாழ்க்கையில் சந்தோஷம், அன்பு,
ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் இன்றும் எனக்கு வரவில்லை என்ற வருத்தம்தான் உன் முகத்தில் மிக அதிகமாகவே தெரிகிறது. ஆனாலும் மனித மனம் எப்படி தெரியுமா? நீ எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்தாலும் கூட இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று உன் மனம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்குமே தவிர திருப்தி ஏற்படாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு, சந்தோஷம், பதற்றம், கோபம் என்று எப்பொழுதும் உன் மனதை ஒரு பதட்டத்தோடையே வைத்திருக்கும் இந்த நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து நிறுத்திவிடு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம், இப்படி நீ நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓடவிட்டுப் பார். உன் மனது அப்பொழுது சற்று ஆசுவாசப்படும். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிமிடம், இந்த நொடி ஆனந்தமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். எனவே தீய எண்ணத்தை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. துன்பம் இத்தகையது என்று உணர்ந்தால் நம் துன்பப்படுவோர் அனைவரையும் நம் சகோதரர்களாகத்தான் பாவிப்போம். நம் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும், எல்லா நாளும். எப்பொழுதுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டுவிடு. உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துவிடு. எதையும் உனது என்று நினையாதவர் வரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை. மற்றவர்களை மனதும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே. மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாயால் மனதும் கூட சொல்லிவிடாதே. தர்மம் என்பது உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் மிக பெரிய சக்தி. நான் என்ற அகந்தையை முதலில் விட்டுவிடு. நான் தான் அனைத்தும் என்று சொல்வதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தவ வலிமையை ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அமைதியை இழந்துவிடும். உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் உன்னில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து விட்டுவிடு. எது நடந்தாலும் அதற்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் அது வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நடுக்கடலின் ஆழம் கரையோரத்தில் இருக்காது. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் பொழுது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோலத்தான் படிப்படியாகத்தான் தர்மத்தில் மேன்மையடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தில் உணர்வை காண முடியும். நாம் இன்று தர்மம் செய்துவிட்டோம், நம் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களும் நிகழ வேண்டும் என்று நீ நினைத்தால் நினைத்தவுடன் எல்லாமே மாறுவதற்கு இது வாழ்க்கையா அல்லது வேறு எதுவாடுமா? நன்றாக சிந்தித்துப்பார். நீ நினைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட்டால், கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால்
இறைவனின் அருள் உனக்கு எப்படி புரியும்? அதற்காக உனக்கான நேரம் வரும் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். உனக்கான நேரம் வரும் பொழுது உன்னிடம் வர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உன் வாழ்க்கை உனக்கானதே. மறந்தும் கூட உன் வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். உண்மையானவர்களாக திகழ்வோம். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையாகவே இருப்போம். லட்சியத்தை உன்னால் பின்பற்ற முடியவில்லை என்றால் உனது பலவீனத்தை நீ ஒப்புக்கொள். லட்சியத்தை இழிவுபடுத்தாமல் இருக்க கற்றுக்கொள். லட்சியத்தை தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல எவருமே வேண்டாம். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. முறையற்ற ஒரு செயலை செய்து நீ நினைத்தாலும் கூட அதற்காக நீ திரும்பி பார்க்க வேண்டாம். மறந்தும் கூட முன்வைத்த காலை பின் வைக்க எண்ணாதே. அவை போன்ற தவறுகளை முன்பு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நீ இருக்கும் நிலையை அடைந்திருக்க முடியும் என்று இப்பொழுது உனக்கு புரிகிறதா? அந்த தவறுகளே நீ அறியாமலே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாகும். உன் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய இலக்கை தைரியமாக பிடித்துக்கொள். முன்னேறியபடியே இரு. ஓடிக்கொண்டே இரு. நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எனவே தேவையில்லாததை மனதில் போட்டு தேவையுள்ளதாக நினைத்து கொள்ளாமல் தேவைப்படுபதை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம். சிலவற்றை இழந்த பிறகுதான் நமக்கு புத்தி வரும் என்று முன்னமே அறிந்திருந்தால், முன்னமே யோசித்து திருந்திருந்தால் பல இழப்புகளிலிருந்து தப்பித்தே இருக்கலாம். எப்பொழுதுமே 10 விரல் நம்மிடம் இருக்கும் பொழுது மற்றும் ஒரு விரல் வந்து நம் கண்ணீரை துடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கவே கூடாது. நம்மிடம் இருக்கும் விரல்கள்தான் நமக்கான மூலதனம். நம் கண்ணீரை அந்த விரலே துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் போதும். மற்றவர்களை எதிர்பாராமல் இருந்தாலே போதும். வாழ்வில் நடக்காத அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டலாம். நாமே நிகழ்த்தி காட்டலாம். எங்கே அதிக நம்பிக்கை வைக்கின்றோமோ, யாரிடம் அதிக நம்பிக்கை வைக்கின்றோமோ அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது ஏமாற்றங்கள். எனவே மற்றவர்களை எதிர்பார்த்து எந்த விஷயத்திற்காகவும் காத்திராமல் உன்மேல் முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். உன் வாழ்வின் மீது முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். உன்னுடைய விடாமுயற்சியின் மீது முதலில் நம்பிக்கை வைத்துக்கொள். அப்படி உன்மேல் நீ நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் நீ நடக்காது, முடியாது என்று நினைத்த விஷயங்களையும் உன்னால் மிக சுலபமாக நடத்தி காட்டவும் முடியும், முடித்து காட்டவும் முடியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்காக மாற வேண்டும். உன் வாழ்க்கை நன்றாக அமைய உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மாற வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். உன்னை நீ மாற்றினால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை எடுத்துக்காட்டாக நினைத்து கொண்டு அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அந்த வாழ்வை நீ முதலில் மாற்ற வேண்டும். அப்படி நீ மாற்றினால் உன் எதிர்காலம் தானாகவே மாறிவிடும். அதிசயம் உன் வாழ்வில் தானாகவே நடக்கும். நடக்காது என்று நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு தானாகவே நடத்தி காட்டும் வல்லமை உன் எண்ணங்களுக்கே உண்டு. எனவே நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க உன் எண்ணம் எப்பொழுதும் நல்ல விதமாக வைத்து கொண்டாலே போதும். நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே நடத்தி முடிக்கலாம். எதிர்பார்த்ததை அப்படியே அதிசயங்களாக மாற்றியும் காட்டலாம். உன் மனதை எந்த ஒரு நிகழ்வு, எந்த ஒரு செயல் மழுங்கடிக்கிறதோ அந்த காரியங்களிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளலாம். அந்த காரியங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால், சிந்தித்து கொண்டே இருந்தால் மனம் மட்டும் மழுங்கடிக்கப்படாது, உன் வாழ்வே கெட்டுவிடும். மனம் கெட்டால் ஒட்டுமொத்த வாழ்வே கெட்டுவிடும் தானே. எந்த ஒரு செயல் உன்னை உற்சாகப்படுத்துகிறதோ,
ஒவ்வொரு நாளும் உன்னை ஊக்குவிக்கிறதோ அந்த விதமான செயல்களை மீண்டும் மீண்டும் ஈடுபட்டு கொண்டே இருக்க வாழ்க்கையை பழக்கிக் கொள்ளலாம். வெறுமன பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும் உன் நோக்கமாக இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியை இழந்து விடுவாய். வாழ்வில் ஒருபோதும் உன்னால் செல்வந்தராகவும் ஆகிவிடவும் முடியாது. எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதென்றால் நீ பெரியதாக எதையும் முயற்சிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். எல்லாம் உன் கட்டுப்பாட்டை மீறி எப்பொழுது செய்கின்றதோ அப்பொழுதுதான் நீ மிக பெரியதாக ஏதோ ஒன்று முயற்சி கொண்டிருக்கிறாய், அதை உன்வசம் ஆக்கிக் கொள்ள முயன்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். வாழ்க்கையில் எல்லாவித விதிகளுக்கும் மதிப்பளிப்பவர் நீயாக இருந்தால் வாழ்வின் சுவாரஸ்யத்தை உன்னால் ரசிக்க கூட முடியாது. மற்றவர்கள் அறியாதவற்றை அறிந்திருப்பதில்தான் உன் வெற்றியின் இரகசியமே மறைந்திருக்கும். மற்றவர்களுக்கு எது தெரியவில்லையோ, மற்றவர்களுக்கு எது அறிந்திருக்கவில்லையோ அதை நீ அறிந்து கொள்ள முயற்சி செய். அதுதான் உன் வாழ்வில் வெற்றியின் இரகசியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நடத்தி காட்டும் அந்த நிகழ்வாகத்தான் இருக்கும். நுட்பமாக சிந்தித்தாலே அது என்னவென்று உன் மனத்தில் நன்றாகவே அது புலப்படும். உன்னிடம் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விட்டு விடாதே. பிறகு மற்றவரிடம் கையேந்த வேண்டியிருக்கும் அல்லவா? வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மற்றவர்களை எதிர்பார்த்து வேண்டி காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாய்ப்பு வரும் வரை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயப்பா. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். மாயை அவன் மனதில் எங்கும் சூழ்ந்து இருக்கிறது. அந்த மாயையை அழிக்க இறைவனிடம் சரணடைய வேண்டும். இறைவனிடம் மண்டியிட வேண்டும். நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கிறேன் குழந்தையே. இதை நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். உனக்குள் அன்பு, பாசம், தன்னம்பிக்கை என்ற உணர்வு தானாகவே வந்துவிடும். அன்பு உன்னிடம் பெருகும் போது எல்லாமே உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன்னிடம் வந்து தானாகவே சேர்ந்துவிடும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையில் நீ விரக்தி அழும் அளவிற்கு, வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு எதுவுமே தவறாக நடந்து விடவில்லை. தவறாக எதையும் நான் நடத்தி முடிக்கவும் இல்லை. அதை பார்த்து கொண்டு அப்படியே இருந்துவிடப் போவதும் இல்லை. நான் மட்டுமே வேதனையோடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னை விட அதிகமாக வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் கூட அதை எதிர்த்து நின்று போராடி இப்பொழுது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்காதே.
சற்று கீழே குனிந்து பார், அப்பொழுதுதான் தெரியும். உன்னை விட கஷ்டப்படுபவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு ஒரு சில நிமிடம் அவர்களுக்காக உன்னுடைய நேரத்தை செலவிடு. எப்பொழுதுமே காலில் முள் குத்தினால் முள் குத்திவிட்டது என்றுதான் சொல்கிறோம். அப்படி சொல்லாமல், தவறான இடத்தில் நான் தெரியாமல் காலை வைத்துவிட்டேன், அந்த முள் என் காலில் குத்திவிட்டது என்று மாற்றி சொல்ல பழகு. உன் வாழ்க்கையில் நீ செய்த தவறு அப்பொழுதுதான் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு உறவாக, வாய்க்கு உணவாக, இருளுக்கு வெளிச்சமாக, வியாதிக்கு மருந்தாக, அன்புக்கு பாசமாக, உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் நீக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை மிக சுலபமாக எல்லோரும் சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடத்தை கடந்து செல்வது என்பது அந்த நிமிடத்தை கடப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வேதனை என்னவென்று, அந்த துயரம் என்னவென்று, அந்த கஷ்டம் என்னவென்று. உனக்குள் போராட்டமாக இருந்தால், மனபாரமாக இருந்தால், மன அழுத்தமாக இருப்பதைப் போல நீ உணர்ந்தால் எப்பொழுதுமே தனிமையை தேடி போகாதே.